குருவின் தினம் ஒரு சுவடுகளில் குருமார்களுடைய வார்த்தைகளை நம்ம எப்போவுமே செவிசாய்ச்சிட்டு தாங்க வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய நாள்ல இருந்து கோடான கோடி ஆண்டுகள் வரைக்கும் இந்த குருமார்கள்ன்ற வார்த்தைக்குள்ள எல்லோருமே ஐக்கியமாக தாங்க ஆசைப்படுறோம். ஏன், ஒரு சீடன் மீண்டும் குருவாகிறான், ஒரு குரு மீண்டும் சீடனாகிறாரு. இந்த வார்த்தையின் தத்துவத்தில் யாரெல்லாம் உயரிய கருத்துக்களோடு உயர்ந்து நிற்கின்றார்களோ அந்த இடத்துல ஒரு குருவுக்காக ஒரு சீடன் தன் நிலையையே மாற்றும் பொழுது கூட அவனால் அந்த குரு உயர்த்தப்படுகின்றார். அந்த உயரிய தன்மையால் ஒரு சீடனும் இந்த உலகிற்கு மிகப்பெரிய கருத்துக்களோடு வானுயர்ந்து காட்டப்படுகின்றாருங்க. செவியியல் வார்த்தையா நாங்கள் பல வார்த்தைகளை சொல்லி அதிலிருந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எங்களுடைய வேத நாதம் ஒளி எல்லாமே எல்லோருக்கும் தவமாய் எப்படி செல்கின்றது என்பதற்கு மிகப்பெரிய பாடத்தை எப்படியெல்லாம் நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எங்கள் குருநாதர் சுமார் 25 ஆண்டுகளாக இதை எப்படியெல்லாம் அவரவரின் எண்ணத்திற்கு ஏற்ப பழக்கப்படுவதை விட அவர்களின் குரு சிந்தனைக்கேற்ப எப்படி அவர்களும் வெளிப்படணுங்கிறது தான் பல்லாண்டு காலம் போராடி சொல்ல பார்த்தாராங்க. சில வார்த்தைகளுக்குள் சில சீடர்கள் சிக்கி கொண்டார், சிலர் எண்ணங்களுக்குள் சில சீடர்கள் சிக்கி கொண்டார்கள்ங்க. ஆனால் மனிதன் என்ற வார்த்தைக்குள் அவர்கள் என்றும் மறைக்கப்படாது முழுமையாய் வெளிப்படும் பொழுதெல்லாம் அந்த மனிதனாய் மாறி மீண்டும் அந்த புனிதராக மாறவும் ஆசைப்படாச்சாங்களாங்க. இந்த காலகட்டத்தில் இப்பேற்பட்ட தத்துவங்கள் எல்லாம் இந்த நாகரிக உலகத்தில் இதையெல்லாம் புரிந்து அறிந்து அதை உணர்ந்து அதன் அடிப்படை தத்துவத்திலிருந்து அந்த வேர் வரைக்கும் யார் ஊன்றி செல்ல ஆசைப்படுகின்றார்களோ அவர் தாங்க மீண்டும் ஒரு குருவாக முடியும். இந்த தத்துவத்திற்குள்ள எப்படியெல்லாம் ஒரு மனிதன் உரு கொடுத்து வரையும் உணர்ந்து உரு கொடுப்பவரின் தன்மையில் அவர் எதை உணர்த்துகின்றார் என்பதையும் உணர ஒரு மனிதன் உணர ஆசைப்பட்டு விட்டால் போதும், அந்த உணர்ந்தவரும் உணர்த்தியபவரும் ஒரே பொருளாக மாறப்படுவாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியுதான்னு தெரியலிங்க. ஒரு கந்தகன் கூட சொல்லிட்டு போகலாங்க. என்னைக்கு ஒரு கந்தகத்திலும் ஒரு இரும்பு அதனோடு ஒட்டி இருக்க அந்த கந்தகமாய் அந்த இரும்பும் மாறுகின்றது என்பதற்கு மீண்டும் ஒரு சான்று கூட சொல்லலாங்க. ஆனால் அதுவரையில் அந்த கந்தகமும் சரி அந்த இரும்பும் சரி அதை சுற்றி ஏற்படுகின்ற துகள்கள் அதை சார்ந்து இருந்தாலும் அது எந்த ஒரு கடலத்திலும் பயனற்று தாங்க போகும். மீண்டும் சொல்கின்றோம், எல்லோருக்குள்ளேயும் நான் முழுமையாய் குடியிருக்க ஆசைப்பட்டேன். ஆனால் அவரவரின் எண்ணத்தால் மீண்டும் நான் அவர்களுக்குள் அவர்கள் எண்ணமாகவே வாழ்கின்றேன். உங்கள் எண்ணத்தில் நான் குடியிருக்க வேண்டும். குடியிருந்த கோவிலாய் உங்களுக்குள் நான், உங்களால் நான். இந்த நான் யார்? அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம். திருவடி போற்றுங்க.